तां शृणु दिव्यैः गुणैः शक्रसमः रामः सत्यपराक्रमः इक्ष्वाकुभ्योऽपि सर्वेभ्यः ह्यतिरिक्तो विशाम्पतेः रामः सत्पुरुषो लोके सत्यधर्मपरायणः बहवो नृप कल्याण गुणाः रामचंद्र प्रभुवुक्कु எண்ணிலடங்காத கல்யாண குணங்கள் இருக்கின்றன. கல்யாண குணம்னு என்ன? அசோ புருஷா சோகமஸ்மின்னு சுக்லயஜுர்வேதம் பூர்த்தியாகுது. பூர்த்தியாகிற இடத்துல அதை கொண்டு உபாசகன் சாகரத்துக்கு முன்னாடி பகவானை தரிசனம் பண்றான்னு அங்க வர வாக்கியம் அது. பகவான் எப்படி இருக்காருன்னா கல்யாணத்தம ரூபத்துல இருக்கிறார். கல்யாணத்தமம் ரூபம் அப்படிங்கிற வாக்கியம் அது. மங்களத்தமமான ரூபத்தில் இருக்கிறார் அப்படின்னு. மறுபடியும் கேட்குறேன், மங்களம்னா என்ன இங்கே அப்படின்னு பார்த்தேன்னா அது கல்யாணத்தமம் ரூபம்னு சொல்லிடுது வேதம். அதை மனசுல கொண்டோ என்னவோ வால்மீகி இங்க குணத்தை கல்யாணங்கிறார், அங்க ரூபத்தை கல்யாணம்னு வேதம் சொல்றது இல்லையா. இங்க குணத்தை கல்யாணங்கிறார். பகவான் ரூப கல்யாண குணாகா. இந்த கல்யாண குணாகாங்கிற வால்மீகி வாக்கியம் ரொம்ப பிடிச்சி போயிடுது ராமானுஜருக்கு. பகவத் குணத்தை பத்தி பேசும் பொழுதே கல்யாண குணங்கள் கல்யாணம் சதமபி ஆத்மவத்தையா. இந்த ஆத்மவத்தையான்னு ஒரு வாக்கியம் வருது பார்த்தீங்களா வால்மீகிட்ட. இந்த ஆத்மவத்தாதான் கல்யாண குணம். கல்யாணம் அதாவது ஆத்மாவை தவிர மீது எல்லாத்துக்கும் பிராகிருதம்னு பேர். பிரகிருத்திலேருந்து வந்தது. மெட்டீரியல், மெட்டீரியலிஸ்டிக், மேட்டர், அதாவது விஷய போகங்கள், விஷய போகங்களை அனுசரிக்கக்கூடிய ராகத்வேஷங்கள், அந்த ராகத்வேஷங்களோட தன்னை ஆட்படுத்திக்கக்கூடிய அகங்கார மமகாரங்கள், இதுல ஏற்பட்ட குணங்கள் எல்லாருக்கும் இருக்கிற குணங்கள். இதை தாண்டி டைரக்டா சாட்சாத்தா இது எல்லாத்தையும் தாண்டி பிரகிருதி பிராகிருதம், அதை தாண்டி அப்ராகிருதமாக ஸ்வயம் ஆத்மாவிலேருந்தே தோன்றக்கூடிய குணம்னு உண்டு. அதுக்கு கல்யாண குணம் அப்படின்னு பெயர். இதெல்லாம் வெறும் வார்த்தா ஜாலம் இல்லை, இது ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் இருக்கு. வெறும் வார்த்தா ஜாலமா ஆகாது. இது ஸ்வயம் ஆத்மாவிலேருந்தே தோன்றக்கூடிய குணம்னா என்ன அர்த்தம்னா பாருங்க, முதல்ல பிரகிருதியை பார்ப்போம். பிரகிருதி பிராகிருதம், அதில் உள்ள ராகத்வேஷங்கள், ராகத்வேஷங்களோட அடிப்படையில் உள்ள அகங்காரம் மமகாரங்கள், அதுக்காகவே தோன்ற குணங்கள், இது எல்லாத்தையும் விட்டுடுங்க. எல்லாத்தையும் விட்டுடுங்க.